வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா மேக்ஸ், அதுல நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். இப்ப லாஸ்ட் குரூப் 4ல என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஒரு 27 மேக்ஸ் கொடுத்திருந்தாங்க. இப்ப குரூப் 2லயும் சரி குரூப் 1லயும் சரி மேக்ஸ் உடைய கவுண்ட கூட்டி இருக்காங்க. சோ அதனால மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால நம்ம இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு போக்கஸ் பண்ணி நம்மளுடைய சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம். இது நம்மளுக்கு தெரியும், இருந்தாலும் இது உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸா மாதிரி ரிவிஷன் கிளாஸாவும் நீங்க எடுத்துக்கலாம். நம்மளுடைய சேனல்ல மேக்ஸ் அப்லோட் பண்ண போறோம். எண்கள் அப்படிங்கிற டாபிக்ல கிட்டத்தட்ட ஒரு 5 டாபிக்ல இருந்து கேள்விகள் வரலாம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படிங்கிற டாபிக், அடுத்து யூனிட் டிஜிட் அப்படிங்கிற டாபிக், அப்புறம் டிவிசிபிலிட்டி, அப்புறம் வந்து ஏபிஜிபி சீரியஸ், அப்புறம் டெசிமல் ஃபிராக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 டைப்ல உங்களுக்கு கணக்கு கேள்வி கேட்கலாம். சோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு தலைப்பா நம்ம எடுத்துக்கிட்டு எண்கள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா டைப்பையும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அதனால இப்ப நீங்க பார்க்க போறது என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் நம்பர் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 3 அடுத்தடுத்த இரட்டை எண்களின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஷார்ட்கட்டாவும் சொல்லுவேன், உங்களுக்கு வந்து இதுலயும் சொல்லுவேன், ட்ரெடிஷனல் மெத்தட்லயும். எண்களின் கூடுதல் 54 எனில் அந்த மிக சிறிய எண் எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. மிக சிறிய எண் எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. மறுபடியும் क्वेश्चन சொல்றேன். 3 அடுத்தடுத்த இரட்டை எண்களின் கூடுதல் 54 எனில் மிகச்சிறிய எண் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. அடுத்தடுத்த இரட்டை எண்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல பார்க்க போறோம். அது என்ன நம்பர்னு தெரியல, நமக்கு எது தெரியலையோ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். எக்ஸ் ஓகேங்களா, அதோட கூட்டுத்தொடர் எக்ஸ் பிளஸ் 2 ஓகேங்களா. அடுத்த இரட்டை எண்கள் அப்படித்தானே வரும். அடுத்து வந்து எக்ஸ் பிளஸ் 4 ஈக்குவல் என்ன சொல்றாங்க 54 அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, அதாவது 3 அடுத்தடுத்த இரட்டை எண்களின் கூடுதல் 54 அப்படின்னா மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்கு அப்படின்னா 3 எக்ஸ் 54 மைனஸ் 6 எழுதிக்கீங்க பேனால. அப்படியே மைண்ட்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஷார்ட்கட்டாவும் சொல்ல போறேன். அடுத்து இந்த 3 எக்ஸ் ஈக்குவல் டு 54 மைனஸ் 46 48. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்க்கணும் 18. ஓகேங்களா, சோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 16. அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா மிக சிறிய எண் என்ன அப்படின்னு தான் கேட்கறாங்க. சோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 16 அப்படிங்கிறது ஆன்சர். சோ இதை எப்படி ஈஸியா ஷார்ட்கட்டா போடலாம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி கணக்குகள் கேட்டா 54 இருக்கா, மொத்த கூடுதல் கேட்டிருக்காங்களா, எத்தனை இரட்டை எண்களின் கூடுதல்ங்கிறாங்க, 3 அடுத்தடுத்த இரட்டை எண்களின் கூடுதல்ங்கிறாங்க. சோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 3 3 7 3 21 8 3 24. ஓகேங்களா, என்ன வந்துருச்சு அப்படின்னா சராசரி, இதோட சராசரி எத்தனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 18. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சராசரி அப்படின்னா ஒரு சென்றான மதிப்பு தான். சோ அதனால என்ன பண்ணணும் 18. இதுக்கு முன்னாடி உள்ள டிஜிட் எத்தனை 16, இதுக்கு முன்னாடி எத்தனை அப்படின்னா 20. சோ இதுதான் இதுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, இப்ப வந்து 18 பிளஸ் 20 38, 38 பிளஸ் 16 54. ஓகேங்களா, அப்ப எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ என்னது 16. சோ இந்த மாதிரி நம்ம கணக்கு போடலாம். ஓகேங்களா, சோ அடுத்த கணக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எழுதிக்கீங்க. அடுத்த கணக்கு என்ன அப்படின்னா அதேதான் 3 அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் கூடுதல். ஓகேங்களா, எப்படி சொல்றோம் பாத்தீங்களா, ஒற்றை, இங்க என்னது ஒற்றை எண்களின் கூடுதல் என்னன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 87 எனில் அது மிகச்சிறிய எண் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அதேதான் கணக்கு. 3 அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் கூடுதல் 87 எனில் மிக சிறிய எண் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. சோ இது ஈஸியா தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரிதான் நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க 3 ஒற்றைப்படை எண்கள் கொடுத்திருக்காங்க, என்னங்கிறது தெரியல. சோ அதனால நம்ம எக்ஸ் வச்சுக்கிறோம். எக்ஸ் வச்சுக்கிட்டு 87 ஓகேவா. சோ எக்ஸ் வச்சுக்கிட்டோம். இப்ப 3x ஈக்குவல் டு 87 மைனஸ் 6. சோ 81. 3x ஈக்குவல் டு 81னா x ஈக்குவல் டு எத்தனை
81/3 721. சோ x is equal to 27. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். இப்ப மிக சிறிய எண் என்னவா இருக்கும் அப்படின்னா 27 இருக்கும். இப்ப 27 இருக்கும். 3 2ல இன்னொன்னு என்னவா இருக்கும், 29 இருக்கும். இன்னொன்னு எத்தனை இருக்கும் அப்படின்னா 31. சோ இப்ப 3 கூட்டினீங்க அப்படின்னா எத்தனை வந்து 87 வரும். 31 + 29 எத்தனை 60. 60 + 27 87 வந்துருச்சா. இப்ப நம்ம ஈஸியா ஷார்ட்கட்ல போட போறோம். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3 எண்களின் கூடுதல் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 87 கொடுக்குறாங்க. சோ இதை டிவைட் பண்ண போறோம். 3 6, அடுத்து வந்து என்னன்னா 27 இருக்கு, 9 3 27 இருக்கு. என்ன அப்படின்னா 29. ஓகேங்களா. சோ 29 அப்படின்னா அதோட மிகச்சிறிய எண் 27 இருக்கும், அதோட பெரிய எண்ணு 31 இருக்கும். சோ அந்த டைப்ஸ் ஆஃப் நம்பர் அப்படிங்கிற டாபிக்ல ஒரு 2 முக்கியமான எனக்கு பார்த்தாச்சு. இதோடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.